நெறைய பேர் வந்து நம்ம இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது, டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா, உங்க கருப்பையினுடைய உள்சுவர் தடிமன் குறைவாக இருக்கு. அதாவது எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. ஸோ கரு பதிஞ்சு வளர்றதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, தின்னா இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்க தேவையான அளவு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருப்பை உள் சுவர் தடிமன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேக்சிமம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. உருவாகிறதுக்கு அது முழுமையாக உறிஞ்சு வெளியே வரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கணும். நமக்கு எண்டோமெட்ரியம் தின்னாக தான் இருக்குது, உள்சுவர் தடிமன் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட மந்த்லி சைக்கிள் வந்து ஃப்ளோ சரியாக இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் பீரியட் சைக்கிள் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டே போகுது, ரொம்ப குறைவான இடைவெளியில் 22 23 நாள்லேயே வந்துடுது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கம்மியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி அட்டைன் பண்ணுறதுல தாமதம் ஏற்படுது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 days 32 days வந்து பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு, கார்டில் தெரிகிற அளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அபார்ட் ஆகிடுது, ரிப்பீட்டட் அபார்ஷன் ஏற்படுது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம்.